வாணனும் மஞ்சுவும் அந்த குகையில் தூங்கி எழுந்தார்கள். இருவரும் எழுந்து மீண்டும் அவர்களது பயணத்தை ஆரம்பித்தார்கள். அப்போது அவர்கள் இருவரும் நடந்து செல்லும் வழியில் ஒரு 8வது லெவல் சக்தியுள்ள ஒரு கரடி வந்து நின்றது. அதை பார்த்த மஞ்சு பயந்து போய் வாணனுக்கு பின்னால் ஒளிந்து நின்றாள். அதை பார்த்த வாணன் மஞ்சுவை பார்த்து, மஞ்சு, எதுக்கு பயந்து பின்னால போய் ஒளிற? நீ இப்போ 7வது லெவல் சக்தி உள்ளவல்ல, 8வது லெவல் சக்தி உள்ளவ. அதுவும் இல்லாம அந்த கரடியும் 8வது லெவல் சக்தியில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீயே அந்த கரடியை அடிச்சு கொள்ளலாம் இல்லையா? போய் உன் சக்தியை பயன்படுத்திப்பாரு, அப்போதான் உன்னோட வலிமை உனக்கே தெரியும் என்று நம்பிக்கையாக கூறினான். அதை கேட்டதும் தான் மஞ்சுவிற்கு தான் நேற்று இரவே 8வது லெவல் சக்திக்கு வந்துவிட்டோம் என்ற ஞாபகம் வந்தது. இருப்பினும் அவள் பயந்து கொண்டேதான் அந்த கரடிக்கு முன்னால் நின்று அந்த கரடியை தாக்கினாள். அந்த கரடிக்கு மிகவும் ஆழமாக காயப்பட்டு வேகமாக அவளை தாக்க ஓடி வந்தது. அப்போது திடீரென்று மஞ்சு பயந்து கொண்டு எந்த ஒரு சக்தியும் பயன்படுத்தாமல் நின்றாள். அதை பார்த்த வாணன் தனது சக்தியை பயன்படுத்தி அதை தூக்கி எறிந்தான். அதன் பிறகு மீண்டும் அவன் மஞ்சுவிற்கு நம்பிக்கை வார்த்தைகளை கூறினான். அதை கேட்டதும் மஞ்சுவும் தைரியமாக தனது முழு சக்தியையும் அந்த கரடியின் மீது தாக்கினாள். அந்த சக்தி கரடியின் மீது பட்ட அடுத்த நொடி அது எரிந்து சாம்பலாக மாறியது. அதை பார்த்து மஞ்சு மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள். அவள் வேகமாக வந்து வாணனை கட்டி அணைத்துக் கொண்டு, இது என்னால நம்பவே முடியல வாணன், இந்த மாதிரி நான் ஒரு மிருகத்தை கூட கொன்னதே இல்ல. இதுக்கு முன்னாடி பல மிருகங்களை கொடூரமா தாக்கியிருக்கேன், ஆனா கொன்னது இதுதான் முதல் முறை. உன் நம்பிக்கையான வார்த்தை தான் என்னை இப்படி செய்ய வச்சுச்சு வாணன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம 2 பேரும் இதே ஒற்றுமையோட பாசத்தோட எப்பவும் இருக்கணும் வாணன் என்று கூறினாள். கண்டிப்பா மஞ்சு, நானும் மனசுல அததான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ வார்த்தையாலே சொல்லிட்ட. இப்ப நான் கேக்குறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா மஞ்சு என்று கேட்டான் வாணன். உன்ன மாதிரி ஒரு மாவீரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லுச்சுன்னா அதை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது வாணன். அப்புறம் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா நேத்து உன் கூட கட்டில புகழ்ந்திருக்கவே மாட்டேன் வாணன் என்று கூறினாள் மஞ்சு. அதை கேட்டதும் மஞ்சு என்ன சொல்ல வருகிறாள் என்று வாணன் புரிந்து கொண்டான். அவன் மஞ்சுவின் கையில் முத்தமிட்டான். மஞ்சுவும் வாணனை கட்டியணைத்துக் கொண்டாள். மறுபக்கம் ஆதனும் சோமனும் விடியும் வரை தூங்காமல் வெண்ணிலாவிற்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அப்போதுதான் வெண்ணிலா அங்கிருந்து எழுந்து ஆதனையும் சோமனையும் பார்த்து, ஏன்பா எனக்காக நீங்க 2 பேரும் தூங்காம இருக்கீங்க என்று கேட்டாள். இல்லக்கா, இங்க எப்ப எந்த ஆபத்து வரும்னே தெரியல. அதுவும் இங்க மிருக ஆபத்தை விட மனித மிருகத்தோட ஆபத்து நிறைய இருக்குன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் முழிச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு என் நண்பன் சோமனும் என் கூட வந்து உட்கார்ந்துருக்கான் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் ஆதன். இல்லப்பா, நம்ம இன்னும் இந்த பள்ளத்தாக்க கடந்து போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி தூங்காம இருந்தா உங்களுக்கு ரொம்ப அசதியா இருக்காதா என்று கேட்டாள் வெண்ணிலா. அக்கா, வசதி அசதியெல்லாம் பார்த்தா இந்த பள்ளத்தாக்க கடக்க முடியாதுன்னு நாங்க இங்க வந்த நாளே புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் நாங்க அங்கங்க மட்டும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே மெல்ல போயிட்டே இருக்கோம் என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் வெண்ணிலா அவர்களை பார்த்து பெருமிதமாக சிரித்துவிட்டு, சரி இருங்கப்பா, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று கூறினாள். சரிங்கக்கா, ஆனா தண்ணி கிட்ட பாத்துருங்க, அங்க ஏதாவது ஆபத்து வந்துட போதே என்று கூறினான் ஆதன். சரிப்பா என்று வெண்ணிலா கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அருகாமையில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதில் குளிப்பதற்கு சென்றாள். வெண்ணிலா மஞ்சுவை போல் பயந்த சுபாவம் கொண்டவள் அல்ல. இருப்பினும் அந்த ஆற்றங்கரைக்கு சென்றதும் அங்கு ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்று பார்வையிட்டு விட்டுதான் குளிப்பதற்கு சென்றாள். அப்போது வெண்ணிலா அங்கு ஒரு திரை கவசம் போட்டுவிட்டுதான் குளிப்பதற்கு சென்றாள். ஏனென்றால் அது வெளியே இருந்து யாரேனும் பார்த்தால் தெரியாது. அது மட்டுமின்றி அங்கு ஏதேனும் மிருகம் அவளை நெருங்கினால் அவளுக்கு அந்த கவசம் எச்சரிக்கை கொடுத்துவிடும். வெண்ணிலா அப்படி குளித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கவசத்திற்குள் ஏதோ ஒரு மிருகம் அவளை நெருங்குவது போல உணர்ந்தாள். அப்போது அவளது கவசமும் எச்சரிக்கை அறிகுறிகளை காட்டியது. அதை பார்த்த வெண்ணிலா தனது சக்தியை வரவைத்து அந்த மிருகத்தை தாக்க தயாராக இருந்தாள். அப்போது திடீரென்று அந்த எச்சரிக்கை அறிகுறிகள் நின்றது. மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறியது அந்த இடம். அதை பார்த்த வெண்ணிலா அதிர்ந்து போனாள். அவள் வேகமாக குளித்துவிட்டு வந்து அங்கு நடந்த சம்பவத்தை ஆதனிடமும் சோமனிடமும் சொல்ல வந்தாள். அப்போது அவர்கள் இருவரையும் பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் வெண்ணிலா. ஏனென்றால் அவர்கள் இருவரும் அங்கு ஒரு முதலையை நெருப்பில் சுட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆதன் வெண்ணிலாவை பார்த்துவிட்டு, ஏங்கா என்னாச்சு, ஏன் இப்படி அதிர்ச்சியா நிக்கிறீங்க என்று கேட்டான். அப்போது சோமன் திரும்பி வெண்ணிலாவை பார்த்துவிட்டு, அதிர்ச்சியாதீங்கக்கா, உங்களுக்கும் முதலக்கறி இருக்கு, வாங்க வந்து இங்க உட்காருங்க, வயிறார சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க என்று கூறினான். வெண்ணிலா அவர்களுக்கு அருகில் சென்று அங்கு நடந்தவற்றை கூறிவிட்டு,
நீங்க தான் என்ன அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துனீங்களா என்று கேட்டாள். வா, அக்கா செம்ம இன்டெலிஜென்ட் ஆதனே என்று சோமன் ஆதனை பார்த்து கூறிவிட்டு வெண்ணிலாவை பார்த்து, ஆமாக்கா, உங்களை ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தல, இந்த முதலை கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும் என்று கூறினான். அதை கேட்டதும் வெண்ணிலா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் அந்த முதலையை பார்த்தாள். அது சுமார் 6 அடி இருக்கும். அது மட்டுமின்றி அது ஒரு 8வது லெவல் மிருகமாகும். இதை எப்படி இவங்க கொன்னாங்க? அப்ப இவங்க 2 பேரும் சாதாரணமான ஆளுங்க கிடையாது. ஏன்னா இவங்க சக்திக்கும் இவங்க பண்ற விஷயத்துக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லையே என்று நினைத்தாள் வெண்ணிலா. இது என்ன தாக்க வந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கவசத்தால கூட அது என்ன மிருகம்னு எனக்கு காட்ட முடியலையே என்று குழப்பத்துடன் கேட்டாள் வெண்ணிலா. அது ஒண்ணும் இல்லக்கா, நான் போய் தனியா குளிக்கும் போது என் நண்பன் ஆதன் போய் தனியா குளிக்கும் போதும் அங்க ஏதோ ஒரு மிருகம் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. ஆனா அது என்னன்னு தெரியல. அப்புறம் நீங்க குளிக்க போனீங்களா, அப்ப எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு 2 பேரும் ஏதாவது மிருகம் கிடைக்குதான்னு சுத்தி பார்த்துட்டு இருந்தப்பதான் இந்த முதல்ல உங்களை கொல்றதுக்கு தண்ணிக்குள்ள என்ட்ரி கொடுத்துச்சு. அப்ப என்னோட சாட்டைய வச்சு நான் அதோட என்ட்ரிய பிளாக் பண்ணேன். அப்ப என் நண்பன் அதுக்கு எண்டுகாடு போட்டுட்டான். அவ்வளவுதான் என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் வெண்ணிலா இருவரையும் பார்த்து பெருமிதத்துடன் சிரித்துவிட்டு, இவ்ளோ நல்ல பசங்களை தப்பா நினைச்சிட்டு அந்த மஞ்சு அவன் கூட போயிட்டாலேன்னு தான் கஷ்டமா இருக்குப்பா என்று கூறினாள். கஷ்டத்தெல்லாம் ஓரமா வைங்கக்கா, இப்ப வயிறு ஃபுல்லா ஒரு கட்டு கட்டுங்க, ஏன்னா நம்ம பயணத்துக்கான நேரம் வச்சு பாருங்க என்று கூறினான் சோமன். அதை கேட்டு வெண்ணிலா சிறு புன்னகை செய்துவிட்டு வந்து சாப்பிட அமர்ந்தாள். மூவரும் சாப்பிட்டு விட்டு அவர்களது பயணத்தை ஆரம்பித்தார்கள். வாணனும் மஞ்சுவும் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று மஞ்சு வாணனை பார்த்து, வாணன், நான் 8வது லெவலுக்கு வந்ததை பத்தி எங்க அக்கா கிட்ட சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா. வா, 2 பேரும் போய் இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டு வந்துடலாம் என்று கூறினாள். நம்ம வடக்கு பக்கம் இருக்கோம், அவங்க தெற்கு பக்கம் இருக்காங்க. நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட போய் இத சொல்லிதான் ஆகணுமா என்ன என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கேட்டான் வாணன். அவன் முகம் செழிப்பதை பார்த்த மஞ்சு, இத நான் ஏன் சொன்னேன்னா அவ இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா, அதனாலதான் சொன்னேன். சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா போக வேணாம் என்று கூறினாள். மஞ்சுவின் முகம் வாடியதை பார்த்த வாணன், சரி சரி வா, சொல்லிட்டு அப்புறம் கூட தனியா வந்துக்கலாம். நான் ஏன் போக வேணான்னு சொன்னேன்னா அங்க அந்த ஆதன்னு ஒரு பைத்தியக்காரன் இருப்பான். அவன் உன்னை ஏதாவது பேசுவான், அது எனக்கு பிடிக்காம அவனை கொன்றுவனோன்னு பயமா இருக்கு, அதனாலதான் சொன்னேன் என்று கூறினான். வாணன் கூறியதும் மரத்தின் மேல் இருந்து ஒரு குச்சி வந்து அவனது தலையில் விழுந்தது. அவன் தலையை தேய்த்துக் கொண்டே மஞ்சுவை அழைத்துக் கொண்டு அந்த மூவரையும் பார்க்க சென்றார்கள். மறுபக்கம் வெண்ணிலா ஆதனை பார்த்து, என்னப்பா, என் தங்கச்சி என்னை விட்டுட்டு இருந்ததே இல்ல, ஆனா அவ நேத்து போனவ இப்ப மதியம் ஆக போகுது, இன்னும் இவளை காணோம், எனக்கு ரொம்ப பயமா இருக்காதன், நம்ம போய் அவங்கள தேடுவோமா, மஞ்சுக்கு ஏதாவது ஆயிருக்காதுல்ல என்று பதட்டத்துடன் கேட்டாள். யாரு உங்க தங்கச்சிக்கா? அவெல்லாம் ஒரே நேரத்துல மிருகத்தோடையும் சண்டை போடுவா, மனுஷனோடையும் சண்டை போடுவாக்கா. நீங்க அவளை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க, அதான் மாவீரன் வாணன் அவ கூட இருக்கான்ல என்று கிண்டலாக கூறினான் சோமன். ஆதன் சோமனை பார்த்து, டேய் பேசாம இருடா, உனக்கு எல்லாமே கிண்டல் தான் என்று கூறிவிட்டு வெண்ணிலாவை பார்த்து, உங்க தங்கச்சிக்கு எதுவும் ஆகாதுக்கா, நான் நேத்து சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். அந்த வாணன் பார்க்க வேணும்னா முரடன் மாதிரி தெரியலாம், ஆனா அவன் உங்க தங்கச்சி மேல அளவில்லாத பாசத்தை வச்சிருக்கான். அவன் உங்க தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டான். அவங்க ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டாங்க, அவங்கள நம்ம போற வழியிலே தேடிக்கலாம் வாங்க என்று கூறினான். அதை கேட்டதும் தான் வெண்ணிலாவிற்கு நிம்மதியாக இருந்தது. மூவரும் வடக்கு திசை நோக்கி சென்றார்கள். மஞ்சுவும் வாணனும் தெற்கு திசை நோக்கி வந்தார்கள். ஐவரும் ஒரு இடத்தில் பார்த்து கொண்டார்கள். அப்போது மஞ்சு வெண்ணிலாவை பார்த்து, அக்கா, நான் 7வது லெவல் சக்தியிலிருந்து 8வது லெவல் சக்திக்கு முன்னேறிட்டேன் என்று சந்தோஷமாக கூறினாள். அதை கேட்டதும் வெண்ணிலா சந்தோஷமாக உணர்ந்தாள். அப்போது ஆதனும் வாணனும் முறைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் வெண்ணிலாவின் முகத்தில் இருந்த சந்தோஷம் திடீரென்று மறைந்து மஞ்சுவின் மீது கோபமாக மாறியது. வெண்ணிலா மஞ்சுவை பார்த்து, ஏய் மஞ்சு, நீ என்ன கையில மணப்பெண்கள் நிச்சயத்துக்கு வைக்கிற மணமகள் பூவை மோதிரமா போட்டிருக்க, இதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியுமா என்ன என்று கேட்டாள். எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும்கா. நான் ஏன் இந்த பூவை மோதிரமா போட்டிருக்கேன்னா, நானும் வாணனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்கா. நாங்க 2 பேரும் ஒருத்தர் நேசிக்கிறோம். அவர் தான் எனக்கு இந்த மணப்பெண் போடுற பூவை மோதிரத்தை போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுத்தாரு. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? இப்ப இங்க என்ன நடந்துச்சு என்று சாதாரணமாக கேட்டாள் மஞ்சு. ஏய் மஞ்சு, உனக்கு இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கோட விதிமுறைகள் பத்தி தான் நான் தெளிவா சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்தேன். இதுல கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இருந்தாலும் மணப்பெண்கள் போடுற பூவெல்லாம் போடக்கூடாதுரி. அப்படி போட்டா நீ இந்த பள்ளத்தாக்கு போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவ மஞ்சு என்று வருத்தத்துடன் கூறினாள் வெண்ணிலா. அப்படியா, சரி, நான் இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன். எனக்கு வாணன் பிடிச்சது, அவருக்கும் என்ன பிடிச்சது, 2 பேரோட சம்மதத்தோடும் பூ மோதிரம் போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு மாவீரனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கு பொறாமையாக்கா? அப்படி இருந்தா சொல்லு. வாணன் என்கிட்ட சொன்னாரு, அவங்க அப்பாவும் அவங்க வம்சத்துல இருக்கவங்களும்
2 3 கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம்னு. அப்படி உனக்கு விருப்பம் இருந்தா நம்ம 2 பேருமே வாணனை கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. நான் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வாணன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன். அவர் நான் சொன்னா கண்டிப்பா ஏத்துப்பாரு என்று வாய்க்கூசாமல் தன் விரும்பும் நபரையே தன் அக்காவிற்கும் கல்யாணம் செய்யுமாறு பரிந்துரை செய்தாள். அவள் பேசியதை கேட்டதும் வெண்ணிலாவின் மனதில் இடி விழுந்தது போல உணர்ந்தாள். அது மட்டுமின்றி மஞ்சு பேசியது அங்கிருந்த மற்ற மூவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் மூவரும் மஞ்சுவை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். வாணன் அவன் வம்சத்தை பற்றி மஞ்சுவிற்கு எடுத்துரைத்தான். ஆனால் மஞ்சுவின் அக்காவையே தானும் கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. காரணம், அவன் முதலில் அங்கு வந்ததும் வெண்ணிலாவை பார்த்துதான் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து வணங்கினான். அவன் மனதில் அப்படி ஒரு தப்பான எண்ணமே கிடையாது என்பதுதான் உண்மையாகும். மஞ்சு கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் வெண்ணிலாவின் மனதில் ஈட்டி இறங்கியது போல வலியை உண்டாக்கியது. தன் தங்கைதான் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாளா என்று சந்தேகம் வந்துவிட்டது. ஏனென்றால் மஞ்சுவும் வாணனும் சந்தித்து பழகி 3 நாட்கள் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு நாள் தான் மஞ்சு வெண்ணிலாவை விட்டு வாணனுடன் தனிமையில் இருந்தாள். அப்படி இருக்கும் போதே இவளுக்குள் இவ்வளவு மாற்றமா என்றுதான் வெண்ணிலாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. வெண்ணிலாவின் கண்ணில் இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவள் மஞ்சுவை பார்த்து, உன் வாயம் மூடு முட்டாள், உன்னெல்லாம் என் தங்கச்சியா நினைச்சதுக்கு எனக்கு தாண்டி அசிங்கமா இருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீ நேசிக்கிற ஒருத்தனுக்கு நானும் வந்து கழுத்தை நீட்டி கல்யாணம் பண்ணணும்னு சொல்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நான் உன்ன மாதிரிலாம் இல்லடி. நான் ஒருத்தனை காதலிச்சு ஒருத்தனையே கைப்பிடிச்சு வாழ்றவ. உன்ன மாதிரி இல்ல. அந்த அசிங்கமான வார்த்தைய என்ன சொல்ல வச்சிடாத சரியா என்று கோபத்தில் கொந்தளித்தாள். அதை கேட்ட மஞ்சுவிற்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். வெண்ணிலாவிற்கு காத்திருக்கும் மேலும் ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு என்ன? ஆதனுக்கும் வாணனுக்கும் நடுவில் வரப்போவது யார்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். தனது அக்கா பேசியதை கேட்டதும் மஞ்சு சிறிது நேரம் அமைதியாக நின்றுவிட்டு வெண்ணிலாவை பார்த்து, நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். உனக்கு அது புரியலனா நான் ஒன்னும் பண்ண முடியாது. உன் கூட நிக்கிறானே அந்த ஆதன், அப்படி என்னதான் பண்ணிட்டான்னு எனக்கும் தெரியல. நீயும் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. எனக்கு என்னமோ நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ ஒருத்தனை காதலிச்சு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னது அந்த ஆதனாதான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்று கூறினாள். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் எல்லை மீறியது. இருப்பினும் அவன் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு அப்படியே திரும்பி வெண்ணிலாவை பார்த்தான். வெண்ணிலா ஆதனை பார்த்து வருத்தப்பட்டு விட்டு அப்படியே திரும்பி மஞ்சுவை கோபத்தோடு பார்த்து, வாயம் மூடு மஞ்சு, என்ன வார்த்தை சொல்ற? அவன் என் தம்பி மாறி. நேத்து நைட்டு நீ அந்த வாணன் கூட சேர்ந்து கூத்தடிக்க போயிட்ட. ஆனா அவன் தான் தூங்காம இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அந்த மாதிரி ஒருத்தனை எப்படி இப்படி எல்லாம் கீழ்த்தனமா பேச உனக்கு வாய் வருதுன்னு எனக்கு தெரியல மஞ்சு. உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே உடம்பெல்லாம் கூசுதுடி என்று உணர்வு பூர்வமாக பேசினாள். அதை கேட்டதும் மஞ்சுவிற்கு மறு கண்ணத்திலும் அறை விழுந்தது போல இருந்தது. அவள் திரும்பி அவர்கள் மூவரையும் கோபமாக பார்த்தாள். அப்போது சோமன் மஞ்சுவை பார்த்து, நீ எல்லாம் வெண்ணிலாக்கா கூட பிறந்ததுக்கு அந்த அக்காவுக்கு தான் அவமானம். நீ ஒரு தங்கச்சி மாதிரியா பேசுற? அது சரி, நீ சேர்ந்த சேர்க்க அப்படி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, புனிதமான பசு பண்ணி கூட சேர்ந்தா சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிடுன்னு. அதுக்கு நீதான் மிகப்பெரிய உதாரணம் என்று கூறினான். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஒரு பையன் கூட நான் இருந்ததை வச்சு எங்க அக்கா என்ன பார்த்து அப்படி தப்பா பேசினது சரியா என்ன? அதுவே நான் அவளை பார்த்து சொன்னா அது கேவலமான விஷயமா என்ன? போங்கடாடே, நீங்கெல்லாம் எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சரியா? இப்பவும் சொல்றேன், நான் பேசினது சரிதான் என்று திமிராக கூறினாள் மஞ்சு. வாயை மூடு மஞ்சு, இதுக்கு மேல ஏதாவது பேசினா உன் நாக்கு அறுத்துருவேன் என்று கோபத்தில் கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்டு மஞ்சு திமிராக வெண்ணிலாவை பார்த்தாள். அப்போது ஆதன் மஞ்சுவை பார்த்து, நீ பேசினது சரியா? எந்த விதத்துல சரின்னு சொல்ற? எங்களுக்கு புரியல. நான் ஏன் இப்படி எல்லாம் கேக்குறேன்னா, நீ போய் யாருன்னே தெரியாதவன் கூட ஒரு நைட் இருந்துட்டு நிச்சயம் பண்ண பூ மோதிரம் போட்டுட்டு வருவ. அதை பார்த்து கேள்வி கேட்டா தப்பானவங்களா? அதுக்கு நீ என்னையும் அக்காவையும் தப்பா பேசுவ. அதை கேட்டுட்டு நான் அமைதியா இருப்பனா? அது சரி, உன்ன மாதிரியே உங்க அக்காவும் இருப்பாங்கன்னு நினைக்கிற கீழ்த்தரமான புத்தி உள்ளவதான நீ என்று கூறினான். அதை கேட்டதும் அவனிடம் மஞ்சு என்ன சொல்வதென்றே தெரியாமல் அங்கும் இங்கும் திரும்பி முழித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் ஆதன் கேட்டது சரியான கேள்வியாகும். மஞ்சுவின் அக்கா வெண்ணிலா பண்பாக அவளிடம் பேசவும் எதிர்த்து பேசினாள். இப்போது ஆதன் கோபத்துடன் கேள்வி கணைகளை கேட்கவும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் திக்குமுக்காடி போனாள். அவள் ஆதனுக்கு பதில் சொல்லாமல் கீழும் மேலும் திருதிருவென முழித்துக் கொண்டிருந்ததை பார்த்த சோமன், என்ன 2 நாள் புல்லு கட்டாத மாடு மாதிரி அங்கேயும் இங்கேயும் திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் மஞ்சுவிற்கு கோபம் வந்தது.
ஆனால் அவளால் ஏதும் பேச முடியவில்லை. அப்போது வாணன் அவள் முகபாவனைகளை பார்த்துவிட்டு அவன் சோமனை அடிக்க வந்தான். அதை பார்த்த ஆதன் வந்து சோமனுக்கு முன்னால் நின்றான். அதை பார்த்த வாணன், என்னடா இவங்களுக்கு நீதான் பாதுகாப்பா? பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பா வருதுடா டே. இருந்தாலும் 6வது லெவல் இருக்க உங்களுக்கு எவ்வளவு திமிருடா என்று ஏளனமாக கூறினான். 6வது லெவல் சக்தி தான்ப்பா, ஆனா அடி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதே. அதை பார்த்துருந்தா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. சரி, அடி வாங்கினாதானே தெரியும், அதை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் ஆதன். அதை கேட்டதும் வாணன் சத்தமிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரித்து முடித்துவிட்டு, டேய், உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு உயிர் மேல பயம் இருந்தா நீங்க 2 பேரும் பேசின பேச்சுக்கு என்கிட்டையும் மஞ்சு கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போயிருங்க. உங்களை சும்மா விட்டுறேன். இல்ல நாங்க எல்லாம் மாவீரன், எங்களெல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க உயிர் போறத யாராலையும் தடுக்க முடியாது என்று கூறினான். அதை கேட்டதும் சோமனுக்கு அந்த தாவரத்தில் இருந்து தப்பித்த நபர் கூறியதுதான் ஞாபகம் வந்தது. அந்த நபரும் ஆதனை பார்த்து இப்படித்தான் சவால் விட்டான். அடுத்த சில மணி நேரத்தில் அவன் கழுத்து அறுபட்டு இறந்து மடிந்தான். அதுபோலத்தான் வாணனுக்கும் ஏற்படுமோ என்று எண்ணிவிட்டு சிரித்தான் சோமன். அதை பார்த்த வாணன், என்னடா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என்று கேட்டான். அப்போது சோமன் வாணனை பார்த்து, இல்லடா வெள்ளப்பாவாட, நேத்து ஒரு கிறுக்கன் உன்ன மாதிரியே தான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினான். அவன் சவால் விட்டு சில மணி நேரத்துல அவன் என்ன ஆனான்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. அடே, அவனும் உன்ன மாதிரி 8வது லெவல் சக்தி உள்ளவன் தான்டா. சே, உங்களுக்குள்ள என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் என்று கூறினான். அதை கேட்டதும் வாணனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் ஆதனை நோக்கி தாக்க தனது சக்தியை வெளியெடுத்தான். ஆதனும் அவனை பார்த்து அசராமல் நின்று கொண்டிருந்தான். அப்போது கிழக்கு பக்கம் இருந்து யாரோ சிலர் வருவது போல சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் ஐவரும் திரும்பி அந்த திசை நோக்கி பார்த்தார்கள். அங்கு ஒரு மூவருடன் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவன் வரும் தோரணையை வைத்தே அவன் ஒரு தலைவன், அவனுடன் 3 நபர்கள் துணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் 4வரும் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் என்று பார்க்கும் போதே அங்கிருந்த ஐவருக்கும் தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் அவர்கள் எதற்கு அங்கு வருகிறார்கள் என்று ஐவரும் கண்ணிமைக்காமல் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மூவரில் ஒருவன் அவர்களுடன் வலம் வரும் தலைவனை பார்த்து, சக்கரவர்த்தி ஐயா, அங்க பாருங்க, அந்த மஞ்சள் டிரெஸ் போட்ட பொண்ணு சூப்பரா இருக்கு, அது உங்க கூட இருந்தா நீங்க இன்னும் அழகா இருப்பீங்க ஐயா என்று கூறினான். அப்போது அவர்களது தலைவனான சக்கரவர்த்தி 1 நிமிடம் நின்று மஞ்சுவை பார்த்துவிட்டு அவளை பார்த்து மெய்மறந்து போனான். காரணம், மஞ்சு தகாத வார்த்தைகளை தாறுமாறாக பேசினாலும் அழகில் வெண்ணிலாவை விட அழகானவள். அந்த நபர் பேசியதை கேட்ட மஞ்சு முகத்தை சுளித்துக் கொண்டு அந்த நபரை பார்த்து கோபமாக கண்களை உருட்டினாள். அதை பார்த்த சக்கரவர்த்தி மஞ்சுவை பார்த்து கண்ணடித்துவிட்டு அவளுக்கு முன் சென்று நின்றான். அதை பார்த்த வாணன் மஞ்சுவிற்கு பாதுகாப்பாக வந்து நின்று விட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிற? முதல்ல நீ யாரு என்று கேட்டான். அதை கேட்ட மஞ்சு தன் தவறான நபரை தேர்ந்தெடுக்கவில்லை என்று தனக்குள் பெருமையாக உணர்ந்துவிட்டு சற்று தைரியத்தோடு நின்று கொண்டிருந்தாள். அப்போது சக்கரவர்த்தி வாணனை பார்த்து, நீ கல்யாணம் பண்ணிக்க போற, இன்னும் கல்யாணம் பண்ணலையே, அப்ப அவ எப்படி உனக்கு சொந்தமானவ? வழிவிடு, அவளை நான் கூட்டிட்டு போறேன். நீ என்னடானா குறுக்க நின்னுட்டு தேவையில்லாம வாசனெல்லாம் பேசிட்டு இருக்க என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் வெண்ணிலாவை பார்த்து, அக்கா, நீங்க எனக்கும் சோமனுக்கும் பின்னாடி வந்து நில்லுங்க, எனக்கு என்னமோ இவங்களெல்லாம் பார்த்தா சரியா படல என்று கூறினான். ஆதனின் பேச்சை கேட்டு எந்த ஒரு மறு பேச்சும் பேசாமல் வெண்ணிலா அமைதியாக வந்து ஆதனுக்கும் சோமனுக்கும் பின்னால் நின்றாள். அதை பார்த்த மஞ்சுவிற்கு புரிந்துவிட்டது இங்கு ஒரு பிரச்சனையாக போகிறது என்று. இருப்பினும் அவள் வாணனை ஒரு மாவீரன் என்று எண்ணிக்கொண்டு ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். வாணன் சக்கரவர்த்தியை பார்த்து, டேய், நான் யாருன்னு தெரியுமா? நான் எந்த ஊர்ல இருந்து வர்றேன்னு தெரியுமா? நான் எந்த வம்சத்தை சேர்ந்தவன் தெரியுமா? இதெல்லாம் ஒன்னும் தெரியாம இப்படி வந்து பேசுறிய, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? உங்க 4 பேருக்கும் உயிர் மேல பயம் இருந்தா ஓடி போயிருங்க, இல்லன்னா தேவையில்லாம உங்க உயிரை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க, பாத்துக்கோங்க என்று கூறினான். அதை கேட்ட சோமன் ஆதனை பார்த்து, மச்சான், இவன் ஒரே டயலாக தாண்டா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் கூட இவனை வீரன் நினைச்சேன்டா, ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி இவன் ஒரு கோமாளி தான் மச்சான் என்று கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்டு அங்கிருந்த மூவரும் சிரித்தார்கள். அத்துடன் சேர்ந்து ஆதனும் வெண்ணிலாவும் சிரித்தார்கள். அதை பார்த்த மஞ்சுவிற்கு கோபம் வந்துவிட்டது. அவள் சக்கரவர்த்தியை பார்த்து, இவர் சொல்றது சரிதான், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவரு இடும்பன் வம்சத்தை சேர்ந்த ஆளு, இவர் நினைச்சா அவங்க 4 பேரையும் இங்கே கொண்டு புதைச்சிருவாரு என்று கூறினாள். அதை கேட்ட சோமன், கொன்னு புதப்பாரா? ஏன் வாணன் வெட்டியான் வேலை பார்த்துட்டு இருக்கானா என்று கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்டு ஆதன், இல்ல, இது ஜோக் இல்ல, பேசாம நில்லு என்று கூறினான். அதை கேட்டதும் சோமனும் அமைதியாக நின்றான். அப்போது சக்கரவர்த்தி வாணனையும் மஞ்சுவையும் பார்த்துவிட்டு,
தன்னுடன் வந்த மூவரையும் பார்த்து, கேட்டீங்களாடா மேல என்ன சொல்றாங்கன்னு? அதுவும் இல்லாம இந்த ஐயா சொன்னதையும் கேட்டீங்களா? நம்ம இங்க இருந்து போகலன்னா நம்ம 4 பேரையும் கொன்றுவாங்களாம். அதை விட பெரிய ஜோக் என்னன்னா, இந்த பொண்ணு நம்மள பயமுறுத்துது பாத்தியா, அதுதான்டா சாமி பெரிய கொடுமையே என்று கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்டு அந்த மூவரும் சிரித்தார்கள். அதை பார்த்த மஞ்சு, நான் சொன்னது உனக்கு இன்னும் தெளிவா காதுல விழுகல போல. இவரு இடுமன் வம்சத்தை சேர்ந்தவரு, அதனால இவர்கிட்ட பார்த்து பேசுன்னு சொன்ன என்று கோபமாக கூறினாள். ஓ, இடுமன் வம்சமா? இந்த வம்சத்து பேரை கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு உயிர் பிச்சை போட சொல்லுமா என்று கிண்டலாக கூறினான் சக்கரவர்த்தி. அவன் கிண்டல் செய்கிறான் என்று கூட மஞ்சுவிற்கும் வாணனுக்கும் தெரியாமல் இருவரும் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு பெருமிதத்துடன் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அதை பார்த்த சோமன் வெண்ணிலாவின் பக்கம் திரும்பி, அக்கா, நான் இப்படி கேக்குறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி உண்மையாலுமே லூசு தானா? உங்க தங்கச்சி உண்மையாலும் லூசு தானா, இல்ல அவன் கூட சேர்ந்ததுல இருந்து லூசா மாறிட்டாளா என்று கேட்டான். ஏன்பா அப்படி கேக்குற? அவ நம்ம கிட்ட தப்பு தப்பா பேசுனது வச்சு கேக்குறியா? இல்லக்கா, இப்ப அந்த சக்கரவர்த்தி கிண்டலா அவங்க கிட்ட பயந்துட்டேன்னு சொன்னான். உங்களுக்கே தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனா உங்க தங்கச்சியும் அவன் கூட நிக்கிற அந்த மக்கு மந்திரவாதியும் அவன் என்னமோ இவங்கள பார்த்து உண்மையாலுமே பயந்த மாதிரியே வந்தாலாம் விடுறாங்கக்கா என்று கூறினான் சோமன். இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல சோமன், ஆனா ஏதோ தப்பான விஷயம் நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது என்று கூறினாள் வெண்ணிலா. நீங்க சொன்ன விஷயம் சரிதான்கா, ஆனா அது நமக்கு இல்ல, நம்மள பகைச்சுக்கிறவங்களுக்கு. அதனால நீங்க தைரியமா இருங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க என்று நம்பிக்கையுடன் கூறினான் சோமன். இடுமன் வம்சம்னு கேட்கவும் இப்ப பயந்துட்டீங்களா? போங்க போங்க, போய் வேற ஆள் கிட்ட உங்க விளையாட்ட வச்சுக்கோங்க. எங்க கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் பாத்துக்கோங்க என்று திமிராக கூறினாள் மஞ்சு. அதை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் தன்னோடு வந்த நபர்களை பார்த்து, இந்த பொண்ணுக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்திட்டு இருக்கவன கைகால உடைச்சிரு, அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா போலாம் என்று உத்தரவிட்டான். அதை கேட்டதும் வாணனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவனும் சண்டைக்கு தயாரானான். நானும் சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் என்ன அடிச்சு போட்டுட்டு யாழை கூட்டிட்டு வர உத்தரவு போடுறியா என்று கூறிவிட்டு வாணன் சக்கரவர்த்தியை அடிக்க சென்றான். அப்போது சக்கரவர்த்தியுடன் இருந்த ஒருவன் தனது சக்தியை வைத்து வாணனை தடுத்துவிட்டு அவனை தூக்கி தரையில் அடித்தான். அவன் கீழே விழுந்ததும் தான் அவர்களின் சக்தியை புரிந்து கொண்டான். அப்போது சக்கரவர்த்தியுடன் இருந்த மற்றொரு நபர், எங்க யானை படைப்பை தலைவனே அடிக்க வரியா? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நாங்களும் போனா போகுதுன்னு பேச்சு கொடுத்துட்டு இருந்தா நீ இவ்வளவு ஓவராதான் பேசுறீங்க. உடம்பு மட்டும்தான் இருக்கும், உயிர் இருக்காது பாத்துக்கோ என்று கூறிவிட்டு ஓங்கி ஒரு உதை உதைத்தான். வாணன் அங்கிருந்த ஒரு மரத்தில் அடித்து விழுந்தான். அப்போது அந்த நபர் பேசியதை கேட்டதும் வாணனுக்கு பயம் அதிகமானது. அவன் கண்ணில் மரண பயம் வந்தது. இருப்பினும் மஞ்சு அவனுக்கு அருகில் சென்று அவனுக்கு என்னானது என்று பார்த்துக் கொண்டிருந்தாள். அந்த நபர் சொன்ன யானைப்படை பிரிவு என்பது ஆதனுக்கு எங்கோ கேட்டது போல தோன்றியது. அவனும் தனது மனதில் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தான். அப்போதுதான் அவனுக்கு அந்த யானைப்படை பிரிவு பற்றி ஞாபகம் வந்தது. அந்த யானைப்படை பிரிவு என்பது யுகன் வம்சத்தின் ஒரு படைப்பிரிவாகும். இந்த படைப்பிரிவு இதற்கு முன்பு ஆதன் சந்தித்த வேங்கை படைப்பிரிவை விட வல்லமையும் வலிமையும் வாய்ந்த ஒன்றாகும். இவர்கள்தான் அந்த நாட்டு வம்சாவளிகளின் பெருமளவு பாதுகாவலர்களாக இருப்பார்கள். இந்த வான யாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திமிரா பேசிருக்கலாம். அதெல்லாம் தெரியாம பேசிட்டு இப்படி மாட்டிக்கிட்டான். இவனுங்க வாணனை கொல்லாம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் பேசுற பேச்சு நம்மளுக்கே கோபம் வருது, அப்புறம் இவங்களுக்கு கோபம் வராதா என்ன என்று நினைத்தான் ஆதன். அப்போது சக்கரவர்த்தி அந்த மூவரையும் பார்த்து, என்னடா கொஞ்சி கொஞ்சி அடிச்சிட்டு இருக்கீங்க, போய் மொத்தமா அவனை அடிச்சு கொண்டுட்டு வாங்கடா என்று உத்தரவிட்டான். அதை கேட்டதும் சக்கரவர்த்தியுடன் வந்த மூவரின் உடம்பிலும் ஒரு சிவப்பு நிற திரவியம் வந்து சுற்றியது. அவர்கள் மூவரும் அவரவர் சக்தியை வெளிப்படுத்த தயாரானார்கள். வாணன் உயிர் தப்புவானா? யாரோடு ஆதன் சண்டை போட போகிறான்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.